எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம். என் பேர் ஷீபா. வெல்கம் டு ஷீபா சமையல். இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல்ல ஹெல்த்தியா டேஸ்டியா கருப்பு உளுந்து சட்னி தான் செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடையில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடேறவும் 1/4 கப் அளவுக்கு தோலோட உள்ள உளுந்து சேர்த்துக்கிடலாம். இதை மாதிரி முழு உளுந்தாவும் சேர்க்கலாம். அப்படி இல்லைன்னா உடச்ச உளுந்து இருந்தால் கூட சேர்த்து நீங்கள் செஞ்சுக்கிடலாம். இது கூடயே ஒரு 4-5 பூண்டு பற்களும் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாவும் சேர்த்துக்கிடலாம். இதை மிதமான தீயில நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது சரியாக வறுபடலை அப்படின்னாலும் சட்னியுடைய டேஸ்ட் நல்லா இருக்காது. ரொம்ப கருகிற மாதிரி தீ அதிகமாக வச்சு வறுத்துட்டீங்க அப்படின்னாலும் டேஸ்ட் நல்லா இருக்காது. நல்லா இது வாசனை வர்ற வரைக்கும் வறுத்ததுக்கு அப்புறமா பழுத்த தக்காளி பழமா 2 தக்காளி பழம் சேர்த்து மிதமான தீயில மூடி போட்டு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ அந்த தக்காளி பழம் நம்மளுக்கு நல்லா சாஃப்டா வெந்து வந்துடும். இதுலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் தேங்காய் போட்டு செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம். ஒரு பல்லாரி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 5-6 சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யலாம். அவர் கொஞ்சம் கொத்தமல்லி தலைகள் சேர்க்கிறதா இருந்தால் கூட செய்யலாம். நான் இன்னைக்கு சிம்பிளாக தான் செஞ்சுருக்கிறேன். இதை நல்லா ஆற விட்டுட்டு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. முதல்ல தண்ணி ஊற்றாதீங்க. உப்பு போட்டு இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் பக்கத்துக்கு அரைச்சிக்கோங்க. இதுல நீங்க ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். இந்த சட்னி ரொம்ப தண்ணியா இருந்தா டேஸ்ட் அந்த அளவுக்கு இருக்காது. இது அப்படியே ஒரு பவுலுக்கு மாத்திக்கோங்க. இதுக்கு ஒரு தாளிப்பு ஒன்று கொடுத்துடலாம். அதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணி 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடேறவும் கடுகு உளுந்த பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. அது கூட 2 இனுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டு நல்லா கலந்துட்டு சட்னி கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மெத்துன்னு தோசை அப்படி இல்லைன்னா சூடா இருக்கிற இட்லி கூட இந்த சட்னியை நீங்க சர்வ் பண்ணீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லை, உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியான சட்னியும் கூட. ஒரு முறை இந்த மெத்தடில் ஈஸியாக இருக்கக்கூடிய இந்த சட்னியை செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனில் தம்ஸ் அப் கொடுத்துருங்க. தம்ஸ் அப் கொடுத்த கையோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வியூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மனமான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பபாய்.